சாத்தனூர் டேம் வந்தாச்சு. அப்படியே நின்று பேக் சைடு ஃபோட்டோ எடுங்க. இதே ராணி மேடம் சொல்லுங்க சொல்லுங்க. லவ் பேர்ட்ஸ் எங்க பாருங்க அங்க அது பூரா கேமரா ஆப்போசிட்ல திருப்புங்க. இந்த பக்கம் இருக்கா? ஆமாம் லவ் பேர்ட்ஸ் இருக்கும். இங்கேயே பார்த்துட்டு வாங்க எல்லாத்தையும். ஹாய் வாத்து, வெள்ளையா இருக்கிற வாத்து. வாத்து இருக்குது, வாத்து உள்ள இருக்கு. பாருங்க. அட வாத்துங்களா, வாத்து உள்ள இருக்குது. போடுறேன். லவ் பேர்ட்ஸ் ஹைவேஸ் சாத்தனூர் டேம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அதன் பிறகு இப்போ தான் வந்திருக்கேன். அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது பார்க்குறதுக்கான இடங்கள். இப்போ நிறைய பிளேசஸ் இருக்குது. இதுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே விட்டு ஒரு மியூசிக் மாதிரி போடுவாங்க போல். உட்காந்து நம்ம ரசிக்கிறதுக்கு இங்கே தான் இருக்கேன் இடங்கள்லாம் இருக்குது. போகலாம், இந்த வழியாக போயிட்டு போகலாம். கடைசி வரைக்கும் போயிட்டு போகலாம் வாங்க. ஐயோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய அமைச்சிருக்காங்க. லோக்கலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் கம்மியான பட்ஜெட்டில் சாத்தனூர் வரலாம். வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலே உள்ளே வந்துட்டா ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். சாப்பாடெல்லாம் வீட்டில் இருந்து எடுத்துன்னு வந்து குட்டீஸுங்களோட உட்காந்து அங்கேயும் சாப்பிட்லாம். ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா இந்த சாத்தனூர் இருக்கும். ஹைவேஸ் டேம் மேலே வந்தாச்சு. இங்கே குட்டியாக ஒரு பூங்கா அமைச்சிருக்காங்க டேமோட எண்டில். அது சின்னதாக ஒரு குளம் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே இந்த லோட்டஸோட செடிகள் இருக்குது. அடுத்தது அல்லிப்பூ செடி இருக்குது. அப்புறம் ஜினியா இருக்குது. உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கானு தெரியலையே. லாஸ்ட் இந்த ஊர் எங்கே போகுதுன்னு தெரியல, யார்கிட்டயோ கேட்டு சொல்கிறேன். ஐயோ பார்க்குற பாருவே வேறு. தனுஷ்கா குட்டி, சாத்தனூர் வந்தீங்கன்னா இந்த குரங்கு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பேக்கை பத்திரமா வச்சுக்கிங்க. அப்புறம் தனியாக போகாதீங்க, 3 பேர் 4 பேர் சேர்ந்து போங்க. எல்லாம் இந்த குரங்கு வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. நீ அப்படிதான் போ. இப்படி எங்களே கேமரா எடுக்கிறீங்க, வாங்க உங்கள் கேமரா தூக்கி கடாசுறாதீங்கன்னா. நீங்கள் ஜாலியாக விளையாடுறதுக்கு நாங்களா கிடைச்சோம். இது கை எப்படி வச்சு உட்காந்து போகிறோம். இது நான் நாயா? வாங்க துர்காபுரத்தில் போகிற மாரி 3 பேரும் ஒன்று தானே அம்மாவுக்கு எங்க பாட்டு. ஹைவேஸ் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா தொங்கும் பாலம். உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கும் பாலம் வந்து அதர் கண்ட்ரியில் இருக்குது. ஆனால் நம்ம கண்ட்ரியில் சாத்தனூரில் இப்படி ஒரு தொங்கும் பாலம் இருக்குது. இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கினே வரணும். டான்ஸ் ஆட தெரியாதவங்களாம் கூட இதில் ஆடினே வருவாங்க. தொங்கும் பாலம் ரொம்ப நல்லா இருக்குது. கீழே தகரத்தெல்லாம் போட்டு கட் பண்ணி போட்டு பில்லர் மாதிரி ஒரு பீம் மாதிரி 2 கம்பி பைப்பு நிற்க வச்சுட்டு அப்புறம் இரும்பு கம்பியால் இழுத்து கட்டி வச்சுருக்காங்க. தொங்கும் பாலம் பயங்கரமாக இருக்குது. இந்த தொங்கும் பாலம் வழியாக தான் போயிட்டு இங்கே பாருங்கள். இப்போ நாங்கள் அப்படியே இந்த தொங்கும் பாலத்தை சாத்தனூரில் இருக்கிற தொங்கும் பாலத்தை கடந்து நேராக இங்கே ஒரு லைட் ஹவுஸ் கொண்டுட்டோம். சென்னை மெரினாவில் இருக்க லைட் ஹவுஸ் இங்கே இருக்குது. அப்படிங்களா? சென்னை மெரினா. ஆமாம் முதுமலை காடு இங்கே இருக்குது பக்கத்தில். பாருங்கள் இதெல்லாம் யானைகள் கூட்டம் நிறையா இருக்குது. செஞ்சிக்கோட்டை தான். அப்படியா? இது செஞ்சிக்கோட்டையா? இது ஓகே. நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை தேசிங்கு ராஜா ஆண்ட செஞ்சிக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பில் இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, லைட் ஹவுஸ் மாதிரி. இது மேலே ஏறிட்டு டேமில் இருக்கிற தண்ணியை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. வாங்க மேலே போகலாம், பார்க்கலாம். அது ரியலான்னு பார்க்கலாம். வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்? மெரினா பீச்சில் இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். பருவதமலைக்கெல்லாம் நாங்கள் வரலப்பா. வந்தாச்சு. ஒரே நேரத்தில் சாத்தனூர் டேம் பார்த்துட்டோம், செஞ்சிக்கோட்டையை பார்த்துட்டோம், முதுமலை ஃபாரஸ்ட்டை பார்த்தாச்சு. அப்புறம் தொங்கு பாலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொங்கு பாலத்தை பார்த்துட்டோம். அடுத்ததா வியூ பாயிண்ட் செஞ்சியோட மலையை பார்த்துட்டோம்.
ஏப்பா அது மலை. நீச்சல் கூடம் இருக்கு நீரும் இல்லை அதில் எங்கு நீச்சல் அடிக்க. ஹைவேஸ் அப்படியே தொங்கும் பாலம் வழியாக போயிட்டு அந்த லைட் ஹவுஸ் வியூ பாயிண்டில் மேலே ஏறி சாத்தனூர் டேம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி சிமெண்ட்டு தரை வழியாக வந்தால் இப்படி ஒரு வியூ கிடைக்கும். இங்கேருந்து போனீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் முதலை பண்ணை பார்க்கலாம். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வாக் பண்ணால் ஓகே 5 மினிட்ஸ் வாக் பண்ணால் அந்த முதலைகளோட பண்ணை வந்துடும். என் கூட வந்தவங்கள கொஞ்சம் பேரை காணும். 4-5 பேர் தான் இப்போ வந்துட்டுருக்கேன். பாதி பேர் இல்லை, இருக்கிறதே கொஞ்சம் தான், மீதி பேரை காணும். 5 பேர் தான் இருக்கீங்க, இன்னும் 20 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. இவங்க வந்து அங்கே பார்த்துட்டு போனாங்களா இல்லை பார்க்காமலே அங்கே என்ன உக்காந்துருக்காங்களா? அப்படியா? ஐயோ ஏம்மா குரூப்பில் அனுமதி கிடையாதாம்மா? ஓ சரி சரி. ஹைவேஸ் ஒரு வழியாக வந்துட்டோம். பாம்பு பண்ணி என்ன பண்ணுது? முதலை பண்ணைக்கு வந்துட்டோம். முதலை பண்ணைக்கு வந்தாச்சு. ஏன்னா வீடியோலாம் அலோடு கிடையாதுங்களா, அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போவே. ஹைவேஸ் சாத்தனூர் டேமில் முதலை வியூ பாயிண்ட்ஸுக்கு வந்துருக்குறோம். முதலையை பார்த்துட்டு இருக்கோம். 20 ரூபா டிக்கெட்டு. இந்த முதலையை பார்க்கும்போதே பயமாகுது. இதெல்லாம் உயிரோட படுத்தணுங்கதா இல்லை டெத் ஆகிட்டு படுத்தணுங்கதா என்னன்னு தெரில. அப்படியா? ஆனால் கிட்ட போனால் வச்சிங்களேன் கபாக் லபாக் டபாக் நல்ல ஃபுட்டு, ஸ்பெஷல் ஃபுட். அங்கே பாருங்கள், சொல்லும் போதே வாயை திறந்து திரும்புது. ஓ நல்ல ஃபுட்டாக கிடச்சிச்சு உங்களுக்கு. பிடிச்சிப்பாங்க. பிடிச்சா விட மாட்டாங்களா? ஏன் அவர் எஸ்கேப் ஆகிறாரு? இதுங்க என்னடா வந்து விட மாட்டேதுங்க, நம்மளுக்கு இறையாக மாட்டேங்குதுங்க, வீடியோ மட்டும் எடுக்குதுங்க, பேசுதுங்கன்னு பார்க்குதா? எல்லாமே சும்மா சீன் போட்டு படுத்துங்கிற மாதிரியே படுத்துங்குது இல்லை? அங்கே அங்கேயும் விழுந்து கிடக்குதுங்க. இங்கே பாரு, தண்ணிக்குள்ளே ஒன்று இருக்குதுப்பா. தவளையா அது? இப்போதாங்க மேம் அது பொத்துன்னு குதிச்சுது. அப்படியா? தொம்முன்னு சத்தம் கேட்டுச்சு. இது பாரு, வாயை அப்படியே திறந்துனே இருக்குது. எப்போ யார் வேணாலும் வரலாம் என் வாய்க்கு இறையான்னு. வாயை திறந்துனே இருக்குது. ஓ முதல் இப்போ வந்து படுத்துக்குச்சு. அப்படியா? எந்த வழி ஆயிடுச்சு? இப்படி தண்ணியில் அங்கே இருக்கு பாருங்க, இது மேலே ஏறிச்சு. இது மேலே தான் ஏறி வந்து படுத்துருக்கு. இப்படி ஜம்ப் பண்ணி எகிரிச்சு. அப்போனா இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, டக்குன்னு நம்ம மேலே கூட எகிறோம். யார் வரீங்க? நான் இங்கே தான் இருக்கிறேன். அப்படியே உள்ள போகுது. யாரும் இல்லையா? ஏதோ சத்தம் கேடுச்சு. அது ஒரு கல் இல்லையா? முதல்ல ஒன்று குதிச்சுதுயா. உங்களோட வாய் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? பாருங்க, நாங்கள் பார்க்குறோம். ஆனால் வாயை மட்டும் திறந்துனுக்குது, தொண்டையை காணோம். அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீ வா, என் தொண்டை எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுதுங்க மேம். சொல்லுதுங்க ஆடியன்ஸ். அதான் நீ உள்ள வா, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. பாட்டு எழுதுனாங்களே, முதலை வாயில் நாக்கே இல்லை, பெண்கள் மனசில் தப்பே இல்லை. அந்தாண்ட போகுது போகுது. ஆமாம். ஹாய் முதலைகளே, சென்று வருகிறோம். பாய். எல்லாத்துக்கும் காயமாகவே இருக்குது முதுகெல்லாம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 தெரியுது என் கண்ணுக்கும். அது ஒன்றுக்குது 15 தெரியுது. அந்த வாரம் ஒன்று இருக்கு. ஆமாம் ஆமாம். அது பாருங்க மேம், சொன்னது அங்கே ஒன்று வெளியே வருது. போகிறாரு உள்ள போகிறாரு. நீதானா நீதானா அன்பே நீதானா, நீ இன்றி இங்கே வாழ்வேடா அன்பே அன்பே. ஜலக் ஜலக் புலக் ஜலக்.